சிவாய நம. நாங்கள் சிததயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். உலக வாக்கியம். தமிழ் புத்தாண்டு எல்லோரும் நலமாக தனதானிய செல்வ சகல பாகியத்தோட இருக்கணும். ஓடச்சுடி சிவ வாக்கியம் ஆத்ம ஜோதி சித்தருடைய அருள் ஆசீர்வாதத்தால உலக வாக்கியம். உலகத்துல இந்த வாக்கியம் சிவ வாக்கியமாக என்ன இந்த வருஷம் சொல்லுறாங்க. 2024 2025 மட்டும் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ குருதேவாய நம. பிரணமஸ்தேவாய லோகவாக்கியம் சித்ததேவாய மகத்வயே சிவமங்களாய பவம். இந்த உலகம் நலமாக இருப்பதற்கு இந்த லோகம் சிவவாக்கியப்படி உங்களுடைய வாக்கியம் எனக்கு தெரியணும் அப்பா. உலகம் வாக்கியம். இந்த வருடம் இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் நலமாக இருக்கும். இந்த லோக சிவவாக்கியப்படி அக்னி தோஷமாக இருக்கு. அக்னி தோஷம், இந்த பூலோகம் அக்னி தோஷமாக மாறி இருக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த லோகம் அக்னி தோஷமால பஞ்சபூத சக்தியால பாதிப்பு உண்டு. பஞ்சபூத சக்தியால பாதிப்பு உண்டு. மழை அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டுல வெள்ளம் அதிகமாக இருக்கும். மனிதருக்கு சில ஆபத்துகள் உண்டு. வெள்ளத்தால பாதிப்புகள், அக்னியால பாதிப்புகள், ஜீவராசிகளுக்கு உணவு இல்லாமல் பாதிப்புகள் வரும். வாழ்க்கையில் போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதிகமாக ஐஸ்வர்யத்தால பாதிப்புகள் உண்டு. இறைவன் புண்ணிய ஸ்தலத்தில் பூஜைகள் அதிகமாக நடக்கும். பக்தர்கள் திருக்கோவிலுக்கு அதிகம் பக்தர்கள் சென்று வழிபாடு செய்வார். பூமியில் சிற்பங்கள் அதிகமாக கிடைக்கப்படும். அதிகமாக பூமியில் வஸ்திரங்கள், பழையது பொருட்கள் அதிகமாக கிடைக்கும். விவசாய குடும்பங்கள் பாதிப்புகள் ஏற்படும். மழை வெயில் காரணமாக. இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த பரிகாரம் ஒவ்வொரு இல்லத்திலும் செய்வது நன்மை. 2 மண்ணின் தீபத்தால் உலக நன்மைக்கும் குடும்ப நன்மைக்கும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த லோகத்தில் உங்கள் சரீரம் இருக்கும் வரை நீங்கள் இறைவனை தர்ம சக்தியை எழுப்பிக் கொண்டு இருப்பதால் தான் இந்த லோகம் நன்மையாக இருக்கும். அதனால் உலகத்துக்காகவும் ஜீவராசிகளுக்காகவும் மரம், கொடி, மிருகம், உருவாற்று சகலம் நன்மையாக இருப்பதற்கும் அனையும் பக்தர்கள் பிரார்த்தனை இருப்பது நன்மை. விலைவாசிகள் அதிகம் ஏற்படும். விலைவாசி அதிகமாக இருக்கும். லோக வாக்கியம் அக்னி தோஷம். மீண்டும் அக்னி தோஷம்தான். பஞ்சபூத சக்தியில மழை சில நாட்டில் அதிகமாக வெள்ளத்தால பாதிப்பு உண்டு. நிலநடுக்கம் ஏற்படும். அக்னியால பாதிப்பு உண்டு. மனிதர்கள் வயசு வித்தியாசம் இல்லாத சிறு வயதில் மரணங்கள். நாட்டுக்கு நாடு
யுத்தங்கள் ஆகும். வாழ்க்கையில் போராட்டம், வஸ்திர தனலாபம் குடும்பத்தில் பணத்தால் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். விவசாயி குடும்பம் சற்று கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். குடும்பத்தில் வேலை விஷயத்தால் பாதிப்பு உண்டு. இது எல்லாமே இந்த வருஷம் இருக்கு, நடக்கும் அப்படின்னு வாக்கியங்கள் வந்திருக்கு. பூமியில் சில பொருட்கள் கிடைக்கும், சிற்பங்கள் கிடைக்கும், நிறைய பொருட்கள் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலத்தில் அதிகம் பக்தர்கள் சென்று வருவார். இப்போ திருவண்ணாமலை, திருப்பதி, திருச்செந்தூர் நிறைய பேர் அந்த மாதிரி கோவிலுக்கு போவாங்க பக்தர்கள் ஒரு மன நிம்மதிக்காக. இப்படி இந்த ஆண்டு 2024 2025 மட்டும் இந்த லோக வாக்கியம் படி இருக்கு. எல்லோரும் கவனமாக இருங்க, பணம் சேர்த்து வைங்க, வேலை விஷயம் முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில் நிறைய இதை போல் இந்த வருஷம் கஷ்டங்கள் இருக்க சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும். பிரார்த்தனை செய்யுங்க, பக்தியாக இருங்க. இறைவனுடைய அருள் என்றுமே இருக்கும். முயற்சி வெற்றி நிச்சயம். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் விடாதீங்க. தினமும் 2 விளக்கு ஏற்றி உலகத்துக்காகவும் நாட்டுக்காகவும் 2 விளக்கு ஏற்றி குடும்பம் நலமாக இருக்கணும், பிரபஞ்சம் நலமாக இருக்கணும், பஞ்சபூத சக்தி நலமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. எல்லோரும் நலமாக இருப்பதற்கு ஒவ்வொரு மனிதரும் இல்லத்தில் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா எல்லாமே மங்களமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு இல்லத்துலேயும் பூஜை செய்யுங்க, பிரார்த்தனை இருங்க. ஸ்வரூபமாக சிவனே வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியம் லோக வாக்கியம்.